எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இன்று உலகத்தின் மனச்சாட்சியை ஒலுக்கிவிட்டுள்ள மிகப்பெரிய ஒரு கொடூரத்தின் ஆதாரம்தான் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். அமெரிக்காவில் இயங்கி வந்த மிகப்பெரிய பாலியல் முகாம் பற்றியும், அந்த முகாமில் வார்த்தைகளினால் கூறிவிட முடியாத காம களியாட்டங்களில் ஈடுபட்ட உலக தலைவர்களினதும் பல்வேறு வகைகளில் அதில் சம்பந்தப்பட்டதாக கூறப்படுகின்றவர்களினதும் பெயர் விவரங்கள் அடங்கிய கோப்புகள் வெளிவந்து மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் விவகாரத்தில் சுமார் 6 மில்லியன் கோப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள அதே வேளை அவற்றில் வெறும் 3.6 மில்லியன் பக்கங்களை மாத்திரமே அமெரிக்காவின் நீதி திணைக்களம் இதுவரையில் வெளியிட்டுள்ளது. 1,80,000 புகைப்படங்களும் 2,000 வரையிலான வீடியோக்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்காவின் நீதித்துறை கூறுகின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முதற்கொண்டு பில் கிளின்டன், இலன் மஸ்க், பில் கேட்ஸ் உட்பட பிரித்தானியாவின் இளவரசர் ஆண்ட்ரூ வரை பல பிரபல்யங்களின் பெயர்கள் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தொடர்பில் வெளிவந்து உலகை அதிர்ச்சியில் ஆழ்த்தி வருகின்றது. உலகமே அதிர்ச்சியுடன் பேசிக் கொண்டிருக்கின்ற அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் விவகாரத்தில் இந்திய தலைவர்கள் சிலரது பெயர் விவரங்களும் வெளியாகியுள்ளன. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, இந்தியாவின் பிரபல வர்த்தகரான அனில் அம்பானி போன்றவர்களின் பெயர்களும் இந்த எப்ஸ்டீன் கோப்புகளில் வெளியாகி இருக்கின்றன. இந்த இந்திய தலைவர்கள் எந்த வகையில் எப்ஸ்டீனுடன் தொடர்பு பட்டிருந்தார்கள் என்று இவர்கள் பற்றிய விவரங்களை ஆராய்ந்து கொண்டிருந்த போது மற்றொரு நன்கு பரிச்சயமான இந்திய பிரமுகர் ஒருவரின் பெயரும் அந்த எப்ஸ்டீன் கோப்புகளில் அகப்பட்டது. அந்த இந்திய பிரமுகரின் பெயர் ஹர்தீப் சிங் பூரி. ஈழத் தமிழர்களுக்கு இவர் மிகவும் பரிச்சயமானவர். குறிப்பாக 1987 ஆண்டு கால அரசியல் அரங்கில் ஹர்தீப் பூரி என்கின்ற பெயர் மிகவும் பிரபல்யமாக இருந்தது. இந்த புகைப்படத்தில் தலைவர் பிரபாகரனுக்கு முன்பாக அமர்ந்திருந்து பேசிக் கொண்டிருப்பவர்தான் இந்த ஹர்தீப் பூரி. இது 1987 ஆண்டு ஜூலை மாதம் 19ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படம். தலைவர் பிரபாகரனை புதுடில்லிக்கு பேச்சுவார்த்தைக்கு அழைத்துச் செல்வதற்கான அழைப்பை அவருக்கு வழங்குவதற்காக இந்திய தூதரக அதிகாரிகள் யாழ்ப்பாணம் வந்தபோது எடுக்கப்பட்ட புகைப்படம் இது. அப்பொழுது இலங்கைக்கான இந்திய தூதரகத்தின் அரசியல் துறை உயரதிகாரியாக கடமையாற்றிய ஹர்தீப் பூரியும், இந்திய பாதுகாப்புத்துறை தொடர்பான அதிகாரியாக இந்திய தூதரகத்தில் கடமையாற்றிய கேப்டன் குப்தாவும் தலைவருடன் கலந்தாலோசனைகளில் ஈடுபடுகின்ற காட்சி இது. ஆபரேஷன் பூமாலை நடவடிக்கையின் மூலம் யாழ்குடாவில் உணவுப் பொட்டலங்களை வீசி இலங்கை பிரச்சனையில் நேரடியாக களமிறங்கியிருந்த இந்தியா ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் தனது பாதுகாப்பு தொடர்பான ஒரு ஒப்பந்தத்தை செய்வதற்கு தீர்மானித்திருந்தது. அந்த விடயங்களை தலைவர் பிரபாகரனிடம் கூறி இந்திய பிரதமர் ராஜீவ்காந்திக்கும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தனாவுக்கும் இடையில் கைச்சாத்திடப்பட இருக்கின்ற ஒப்பந்தம் பற்றி கலந்தாலோசிக்க அவரை அழைப்பதற்காகவே அவர்கள் யாழ்ப்பாணம் வந்திருந்தார்கள். புலிகளே தமிழ் மக்களின் ஏக பிரதிநிதிகள் என்பதை இந்தியா ஏற்றுக்கொண்டு விட்டதாக தலைவரிடம் கூறிய ஹர்தீப் பூரி தலைவர் பிரபாகரனுக்கு ராஜீவ்காந்தி விடுத்த பிரத்யேக அழைப்பை பற்றியும் தெரிவித்திருந்தார். ராஜீவ்காந்திக்கும் ஜே.ஆர். ஜெயவர்தனாவுக்கும் இடையிலான அந்த ஒப்பந்தம் புலிகளின் தலைவருடன் கலந்தாலோசிக்கப்பட்டதன் பின்னரே கைச்சாத்திடப்பட உள்ளதாகவும் ஹர்தீப் பூரி அங்கு தெரிவித்திருந்தார். தமிழீழத்தை கைவிடும் எந்த ஒரு தீர்வுக்கும் புலிகள் சம்மதிக்க மாட்டார்கள் என்று தலைவர் பிரபாகரன் ஹர்தீப் பூரியிடம் உறுதியாக தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து பல சந்திப்புகள் ஹர்தீப் பூரிக்கும் புலிகளின் தலைவருக்கும் இடையே அடுத்து நடைபெற்றன. தவிர்க்க முடியாமல் இந்தியாவின் நேரடி தலையீடு இலங்கை பிரச்சனையில் ஏற்பட்டதன் பின்னர் அதனை எதிர்கொண்டேயாக வேண்டிய கட்டாயம் புலிகளுக்கு அந்த நேரத்தில் இருந்தது. அதனால் ஹர்தீப் பூரியூடாக இந்திய பிரதமர் விடுத்திருந்த அழைப்பை ஏற்று புதுடில்லிக்கு பயணமாக புலிகளின் தலைவர் தீர்மானித்தார். 1987 ஆண்டு ஜூலை மாதம் 24ஆம் தேதி புலிகளின் தலைவர் பிரபாகரன் புதுடில்லி பயணமானார்.
இந்தியாவுக்கும் ஈழத்தமிழருக்கும் இடையிலான விரோதத்திற்கு வித்திட்ட பயணம் என்று பின்னாட்களில் குறிப்பிடப்பட்ட தலைவர் பிரபாகரனின் அந்த புதுடில்லி பயணம் முழுக்க முழுக்க இந்த ஹர்தீப் பூரியினாலேயே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. புதுடில்லிக்கு சென்றிருந்த பிரபாகரன் புதுடில்லியில் உள்ள அசோகா ஹோட்டலில் கருப்பு பூனைகளின் பாதுகாப்பில் சிறை வைக்கப்பட்டதும், மிரட்டப்பட்டதும், அவமானப்படுத்தப்பட்டதும் உலகறிந்த ரகசியம். இத்தனைக்கும் அடித்தளம் போட்டவர்தான் இன்று எப்ஸ்டீன் கோப்புகள் விவகாரத்தில் பேரடிபடுகின்ற இந்த ஹர்தீப் பூரி. இது 1987 ஆண்டு ஜூலை மாதம் 29ஆம் தேதி இந்திய இலங்கை ஒப்பந்தம் ராஜீவ்காந்திக்கும் ஜிஆர் ஜெயவர்தனாவுக்கும் இடையில் கைச்சாத்திடப்படுகின்ற காட்சி. இந்த புகைப்படத்தில் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்திக்கு அருகில் நிற்பவர்தான் ஹர்தீப் பூரி. அதன் பின்னர் இந்தியாவுக்கும் புலிகளுக்கும் இடையே நடைபெற்ற பல்வேறு இழுபறிகளில் இலங்கைக்கான இந்திய தூதுவர் ஜெயன் தீட்சித்துடன் இணைந்து ஹர்தீப் பூரி நேரடியாக சம்பந்தப்பட்டு ஈழத்தமிழருக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான விரிசல்களை அதிகப்படுத்திய ஒரு நபர் என்றே பார்க்கப்பட்டு வந்தார். இந்த புகைப்படம் திலீபனின் உண்ணாவிரத காலத்தில் தீட்சித்துக்கும் புலிகளின் தலைமைக்கும் இடையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின் போது எடுக்கப்பட்ட புகைப்படம். இந்த புகைப்படத்தில் ஹர்தீப் பூரி, இலங்கைக்கான இந்திய தூதுவர் ஜெயன் தீட்சித், இலங்கை வந்த இந்திய படைகளின் தளபதி மேஜர் ஜெனரல் ஹரிகிரத் சிங் உட்பட இந்திய படை அதிகாரிகளுடன் இணைந்து தலைவர் பிரபாகரனுடன் உரையாடலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற காட்சி பதிவாகி இருக்கின்றது. அந்த காலகட்டத்தில் இலங்கைக்கான இந்திய தூதரகத்தின் அரசியல் விவகாரங்களுக்கான உயரதிகாரியாக கடமையாற்றிக் கொண்டிருந்த ஹர்தீப் சிங் பூரி 2014ஆம் ஆண்டு அரச சேவைகளில் இருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சிகள் இணைந்து அரசியலில் நேரடியாக குதித்திருந்தார். இன்று இந்திய அரசாங்கத்தின் எரிபொருள் அமைச்சராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற ஹர்தீப் சிங் பூரி 2014ஆம் ஆண்டில் பாலியல் குற்றவாளியாக அமெரிக்க நீதிமன்றத்தினால் பின்னாட்களில் தண்டனை வழங்கப்பட்ட ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடன் தொடர்புகளை பேணி வந்ததாக தற்பொழுது எப்ஸ்டீன் கோப்புகளில் கூறப்படுகின்றது. பாலியல் தொடர்பான விடயங்களில் ஹர்தீப் பூரி நேரடியாக சம்பந்தப்பட்ட ஆதாரங்கள் எதுவும் எப்ஸ்டீன் கோப்புகளில் இதுவரை வெளியாகாவிட்டாலும் பாலியல் குற்றவாளியாக அமெரிக்க நீதிமன்றத்தால் பின்னாட்களில் தண்டனை வழங்கப்பட்ட ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடன் சில முதலீடுகள் விடயமாகவும் புதிதாக இந்திய பிரதமராக பதவியேற்றிருந்த நரேந்திர மோடியுடன் சில சந்திப்புகளை ஏற்பாடு செய்வது தொடர்பாகவும் ஹர்தீப் பூரி பேசிக் கொண்டிருந்த சில ஆதாரங்கள் தற்பொழுது வெளியாகியுள்ளன. அதுவும் அந்த பேச்சுவார்த்தைகள், தொடர்புகள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுவதால் ஹர்தீப் பூரியின் பெயர் இந்திய ஊடகங்களில் தற்பொழுது மிக பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது. எப்ஸ்டீன் கோப்புகளை பொறுத்தவரையில் இன்னும் 2.4 மில்லியன் பக்கங்கள் வெளிவர இருக்கின்றன. அதாவது இன்னும் பலருடைய முகத்திரைகள் வெகு விரைவில் கிழிக்கப்பட இருக்கின்றன. வெளிவராத அந்த கோப்புகள் அத்தனையுமே இன்று அமெரிக்காவின் நீதித்துறை மற்றும் அதனது புலனாய்வு பிரிவுகளின் கரங்களிலேயே இருக்கின்றன. இந்த பின்னணியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தொடர்பாக அண்மையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியதாக வெளிவந்து கொண்டிருக்கின்ற ஒரு காட்சிதான் இந்தியாவில் கடுமையான பூகம்பத்தை ஏற்படுத்தி வருகின்றது. I think they were great. He reported to me that you're great. He's a great man, you know. Modi is a great man. That he loves Trump. Now, I don't know if the word love, I don't want you to take that any different. I don't want to destroy his political career, okay? மோடியின் அரசியல் வாழ்க்கையை நான் சிதைக்க விரும்பவில்லை என்று ஒரு சந்தர்ப்பத்தில் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்த ஒரு விடயத்தை இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் விவகாரத்துடன் பொருத்தி சில இந்திய ஊடகங்கள் வெளியிட்டு வருகின்ற செய்திகள் மிகப்பெரிய பரபரப்பை அங்கு ஏற்படுத்தி வருகின்றன. இந்த பரபரப்பின் பின்னணியில் தான் ஹர்தீப் பூரியின் பெயரும் கடுமையான முறையில் அடிபட்டுக் கொண்டே இருக்கின்றது. எப்ஸ்டீன் கோப்புகளில் இன்னும் 2.4 மில்லியன் பக்கங்கள் வெளிவர இருக்கின்றன என்ற எச்சரிக்கையுடன் இந்த நிகழ்ச்சியை தற்காலிகமாக நிறைவு செய்கின்றேன்.